கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 9ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. அப்போ கீதா நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், எப்போ தான் வந்துட்டு தீபாவை கண்டுபிடிக்க போகிறீங்க? நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தீபாவை எப்போ கண்டுபிடிப்பீங்க? அப்போ தானே நான் இந்த வீட்டை விட்டு போக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் வழி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, வந்ததுலேருந்து எனக்கு ஒன்றும் அப்படி தெரிகிற மாதிரி தெரியவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தீபாவை கண்டுபிடிக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, தீபா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தீபா உயிரோட இருப்பாங்கன்னு இன்னுமா நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் தீபா உயிரோட இருப்பாங்க அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, சரி உங்கள் வீட்டில் அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? எதுக்காக அந்த ரியாவும் ரம்யாவும் தீபாவை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா இன்னமும் வந்துட்டு அந்த தீபா உயிரோட இருப்பாங்கன்னு அப்படின்னு? இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, தீபா கண்டிப்பாக உயிரோட தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ரியாவும் ரம்யாவும் தான் கடைசியாக அந்த தீபா பக்கத்தில் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க அதை பற்றினாச்சும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை, அவங்கள பற்றி எந்த விஷயமும் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க, அப்புறம் எப்படி தீபா மட்டும் உயிரோடு இருப்பாங்க? அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு தான் புடவையை கொண்டாந்து கொடுத்தாங்க, அப்புறம் எப்படி உயிரோடு இருப்பாங்கன்னு நீங்கள் குருட்டுத்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, கீதா, இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்திருக்கேன்னா தீபா மாதிரி தான் நடிக்க வந்திருக்க, மற்றபடி உனக்கு வேற எந்த வேலையும் இல்லை, இங்கே வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, எத்தனை நாள் என்னை இங்கே இருக்க சொல்கிற? தீபாவை நீ எப்போ கண்டுபிடிப்ப? நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன் அப்படின்லாம் நீ நினைக்கக்கூடாது. எனக்கு எப்போ இந்த இடத்த விட்டு போகணும்னு தோணுதோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், நீங்கள் போகிறதுக்குள்ள நான் தீபாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு கார்த்தி அங்கேருந்து வெளியிட வராரு. அப்போ கீதா நேராக அங்கே உள்ள தீபா, யாருடி நீ? கரெக்டாக நீ செத்த நேரத்துக்கு நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்போ நம்ம 2 பேருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு அரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக வெளியில் வந்துட்டு சரவணனுக்கு கேட்குறாரு, சொல்லு கார்த்தி, தீபா இறந்த விஷயத்த பற்றி வீட்டில் சொன்னியா அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன், பார்க்கலாமா அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, எங்கே மீட் பண்ணலான்னு சொல்லு கார்த்தி. ஆமாம்ல, ஒரு பிளேஸ், அந்த இடத்துக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. இதை அந்த ஐஸ்வர்யா காதில் வாங்குறாங்க. கார்த்தி என்ன திடீர்னு சரவணனுக்கு கால் பண்ணி பேசுகிறான், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, விடக்கூடாது, நம்ம போயிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கார்த்தியை ஃபாலோ பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக சரவணனை போய் பார்க்குறாங்க. சரவணன் நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்தி, தீபா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீ எப்போ தான் சொல்ல போகிற அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு செம ஷாக்கு. என்ன இது, தீபா இறந்துட்டாளா அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, நீ சீக்கிரம் வந்துட்டு வீட்டில் சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க சார், தீபா கண்டிப்பாக வந்துட்டு உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, நீ வந்துட்டு தீபா மேலே அவ்வளோ லவ்வாக இருந்த அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் தீபா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நீ ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் வெறும் புடவையை மட்டும்தான் காட்டுனீங்க, தீபாவை காமிச்சு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் வெறும் புடவையை மட்டும் காமிச்சு தீபா செத்து போயிட்டா அப்படின்னு என்னை நம்ப சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன், தீபா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த சரவணன் சொல்கிறாரு, சரி கார்த்தி, வீட்டில் உள்ளவங்களை நீ எப்படி சமாளிக்க போகிற அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக சரவணனை பார்த்து, இங்கே பாருங்க, அப்போ சரவணன் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, எப்படி தான் நீ சமாளிக்க போகிற, என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு.
அப்ப கார்த்தி நேரா சரவணன் கிட்ட, இங்க பாருங்க, நான் சொல்றத கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா நீங்க நம்ப முடியாத ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு. சரவணன் கேக்குறாரு, சொல்லு கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா ஒரு போட்டோ எடுத்து காமிக்கிறாரு. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி தீபாவோட போட்டோ எடுத்து காமிக்கிறீங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பொண்ணு தீபா கிடையாது, தீபா உருவத்திலேயே இருக்க ஒரு பொண்ணு அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி புதுசா ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா சார், அன்னைக்கு நைட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியலையா, அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. தீபா இறந்துட்டாங்க அப்படின்னு அம்மா கிட்ட சொல்ல முடியல. அம்மாட்ட சொன்னா கண்டிப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஆகிரும் அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல நான் ரொம்ப சோகமா கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு என் காருக்கு முன்னாடி வந்து விழுந்தா. போய் பார்த்தா தீபா. அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப மாடர்னா இருந்தா, பார்க்கவே ரொம்ப மாடர்னா இருந்தா. அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு நான் தீபான்னு நினைச்சு வீட்ல எல்லாருக்கிட்டையும் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தாங்க. அப்புறம்தான் தெரிஞ்சுச்சு அந்த பொண்ணு தீபா கிடையாது, வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு. இதை கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு. வீட்லயும் தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த பொண்ணுகிட்ட தீபா மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆனா அந்த பொண்ணு தீபா மாதிரி என்னால நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சோகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தீபா காணாம போன விஷயத்த சொல்லலாம்னு வந்தேன். அப்ப டக்குன்னு அந்த பொண்ணு நேரா வந்துட்டு நான் தான் தீபா அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அந்த பொண்ணை பார்த்துட்டு தீபான்னு நம்பிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு தான் தீபா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, ஏன் கார்த்தி இப்படி முட்டாள்தனமான வேலை பண்ணீங்க, தீபா உயிரோடவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா தீபா உயிரோட இல்லைன்னு தெரிய வரும், அப்ப நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் சொல்றீங்க தீபா உயிரோட இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, தீபா உயிரோட தான் இருக்காங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாரு கார்த்தி, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவ வந்துட்டு கெட்ட பொண்ணா இருந்தா நீ என்ன பண்ணுவ, அதுவே உன் குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து தானே. ஏன்னா ஏற்கனவே நீங்க ரம்யான்னு ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்துருக்கீங்க. அந்த பொண்ணாலதான் இன்னைக்கு உங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப போயிட்டு திரும்பியும் உனக்கு தெரியாத ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க சரவணன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு என்ன டீட்டெயில் வேணும்னா, அந்த தீபா மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க யாரு, அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்க, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு சரவணனும், சரி ஓகே, நான் அவளை பத்தின டீட்டெயிலை நான் ஒரு 2 வாரத்துல உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா காதல வாங்கினதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறவ தீபா கிடையாது, வேற எவ்வளவு ஒருத்தி தான் வீட்டுக்கு வந்திருக்கா, அவளைதான் கார்த்தி வந்துட்டு தீபான்னு சொல்லி நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா யாருக்கிட்ட சொல்றது, யாருக்கிட்ட சொன்னா பிரச்சனை அதிகமாகும் அப்படிங்கறத ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா குழப்பமா நேரா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு நேரா சரி அந்த பொண்ணுகிட்ட நேரடியாவே நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா கார்த்தி இல்லாத நேரம் பார்த்து நேரா ரூமுக்குள்ள போறாங்க. அவங்க தீபா வந்துட்டு இங்கிலீஷ் பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஐஸ்வர்யா நேரா தீபா பக்கத்துல வந்துட்டு தீபா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு திரும்பி பார்த்து, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தீபா இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த பொண்ணு ஷாக் ஆகி, தீபா இல்ல, அதுக்கு என்ன போ அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு, நீ தீபா இல்லைன்னு தெரியும், ஆனா தீபா எப்படி இறந்தான்னு உனக்கு தெரியுமா, கார்த்தி சொன்ன விஷயம் எல்லாமே பொய் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கீதா ஷாக் ஆகி, என்ன சொல்றீங்க, கார்த்தி சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா, இந்த வீட்டுக்குள்ள நீ வந்ததே ரொம்ப தப்பு. அந்த தீபா இருக்கால, அந்த பொண்ணை கார்த்தி தான் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணிட்டு எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்ன மாதிரி தீபா மாதிரி இருக்கிற பொண்ணான உன்னை கூட்டி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கான். நீ வந்துட்டு இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போயிரு, இல்லைன்னா உன்னையும் கொண்டுருவான் அப்படின்னு. இதை கேட்டதோடு கீதா சொல்றாங்க, இங்க பாரு ஐஸ்வர்யா, எனக்கு தெரியும், நான் வந்துட்டு இந்த வீட்டுல சேஃபா தான் இருக்கேன், நீ என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு.
அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சரி நீ யார், எதுக்காக வந்து இங்கே இருக்க, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, எனக்கு உங்களோட ஹெல்ப் எல்லாம் எதுவும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ செம்ம காண்டு ஐஸ்வர்யாவுக்கு, இங்கே பாரு கீதா, நீ உன் பேர் கீதான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. கீதா அதிர்ச்சியாகி, என் பேர் கீதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இது கூட எனக்கு தெரியாதா, இங்கே பாரு, அந்த தீபா இருக்கால்ல, அவளை பிடிச்சி தள்ளி விட்டு தீத்து கட்டினதே நான் தான், நீ திடீர்னு வந்துட்டு தீபான்னு சொன்னா எப்படி நம்புவேன் அப்படின்னு. இது கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க கீதா. கீதா நேரா அந்த ஐஸ்வர்யாவை பார்த்து, இங்கே பாருங்க தீபா இந்த வீட்டு பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா, அவளையே நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருப்பீங்க அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, நீ நினைக்கிற மாதிரி அந்த கார்த்தியும் நல்லவனும் கிடையாது, அவன் தீபாவை ரொம்ப நாளா கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான், நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தீபாவை தீர்த்து கட்டினேன், கடைசியில பார்த்தா அவன் உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கான், அவன் கிட்ட இருந்து எப்படி அதுன்னு உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க யாருடைய ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஐஸ்வர்யா அந்த இடத்துல இருந்து வெளில போயிட்டு நேரா அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, என்னடியாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, அம்மா இங்க வந்திருக்கால தீபா உருவத்திலே ஒருத்தி, அவ தீபா இல்லம்மா, அவளை கார்த்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கான், கூட்டிட்டு வந்துட்டு தீபா மாதிரி நடிக்க வச்சிருக்கான், நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜேஸ்வரி சொல்றாங்க, உனக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பயன்படுத்தி அந்த தீபா உருவத்துல இருக்கிற கீதாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம், இந்த ஷாக்லயே அபிராமி வந்துட்டு இது தீபா இல்லையா அப்படின்னு செத்து போயிடுவா, இதை பயன்படுத்தி நீ அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிரலாம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஹாப்பி நம்ம ஐஸ்வர்யாவுக்கு. ஆமாம்மா நீ சொல்றது சரிதான், இதை மட்டும் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா நான் அந்த வீட்டோட மருமகள் ஆயிரலாம். அம்மா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, நீ வந்து நேரா அந்த அபிராமிக்கு மட்டும் கால் பண்ணி வீட்டில் இருக்கிறதே தீபா இல்லை கீதான்னு சொல்லிடு, இதை வச்சே நான் பிரச்சனையே பெருசாக்கிடுவேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு ராஜேஸ்வரியும், நீ சொல்றதும் கரெக்டு தான், நீ சொல்ற மாதிரியே செய்கிறேன், நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அந்த ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, விடக்கூடாது, எவ்வளோ ஒருத்தி வீட்டுக்கு வந்துட்டு ஏன் பொண்ணை பயமுறுத்துறதா விடமாட்டேன் அப்படின்ட்டு நேராக அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து அபிராமியோட நம்பரை அருணாச்சலம் எடுக்கிறாரு. அப்போ நேராக அருணாச்சலம் கேட்குறாரு, நீங்கள் யார் பேசுறது அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு உங்களுடைய வெல்விஷர் தான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு. அருணாச்சலம் கேட்குறாரு, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் வந்துட்டு அபிராமி கிட்ட தான் பேசணும், அபிராமி கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அருணாச்சலமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அபிராமி கிட்ட, இங்கே பாருமா உனக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்கம்மா, யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அபிராமி வந்துட்டு கொடுங்க யாருன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, யார் நீங்கள், என்கிட்ட தான் பேசணும்னு சொன்னீங்களாம்ல, யார் நீங்கள் அப்படின்னு கேட்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் வந்துட்டு உங்களுடைய வெல்விஷர், உங்கள் வீட்டில் ஒருத்தி வந்து இருக்கால்ல தீபா உருவத்திலேயே, அவள் தீபாவே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் சொல்கிறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, ஆனால் தீபாவுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது நீங்கள் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக அவள் திருன்னு முழிப்பா, அவள் தீபாவே கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி சொல்கிறாங்க, அவள் தீபா தானே நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ யாருன்னு நான் தேடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ராஜேஸ்வரி நினைக்கிறாங்க, ஐயோயோ இவ பேசுகிறத பார்த்தா நம்மளை தேடி வந்து அடிச்சிருவா போலையே, சரி இருக்கட்டும், எப்படியா இருந்தாலும் அவள் தீபா இல்லைன்னு எனக்கு கொஞ்ச நேரத்தில் நிரூபணம் ஆயிரும், அப்புறம் என் பொண்ணு அந்த வீட்டில் மகாராணி ஆயிடுவா அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாங்க அந்த ராஜேஸ்வரி. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக வீட்டு வாசலில் வந்து நின்று எல்லாருமே கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, கூடவே நம்ம தீபாவும் வந்து நிற்கிறாங்க. அப்போ அபிராமி நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி நீ வீட்டுக்கு தீபாவை தான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, அம்மா என்னம்மா இது, நான் தீபாவை தான் கூட்டிகிட்டு வந்தேன், இதில் என்னம்மா இருக்குது அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ கூட்டிகிட்டு வந்தது தீபா இல்லைன்னு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆக்குறாரு. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா சூப்பரான விஷயத்த எங்கள் அம்மா போட்டிருக்காங்களே, இதை வச்சே நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நேராக ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை என்னத்தை இது புது கூத்தா இருக்குது, வீட்டில் வந்திருக்கிறது தீபா இல்லையா அப்படின்னு. அப்போ கீதா நினைக்கிறாங்க, சரியான ஆளு இவ தான் ஏதோ போட்டு கொடுத்துருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாரு தீபா, நீ தானே தீபா, உண்மையை சொல்ல அப்படின்னு. அப்ப கீதா முழிக்கிறாங்க.
அபிராமி நேரா தீபாவை பார்த்து, இங்கே பாருமா, நீ தான் தீபான்னு எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இருக்கு. சொல்லுமா, நீ தீபா தானே? எனக்கும் தீபாவுக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கு, அதை சொல்ல அப்படின்னு சொல்ல அப்போ கீதா முழிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி சொல்றாரு, அம்மா கண்டவங்களும் சொல்றாங்க அப்படின்னு நீங்க உங்க மருமக மேல நீங்க வந்துட்டு பழி சொல்லலாமா? கார்த்தி வந்துட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இங்கே பாரு கார்த்தி, ஏற்கனவே வந்துட்டு தீபாவோட மாஸ்க் போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்துனாங்க. இப்போ மறுபடியும் ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு தீபா மாதிரி ஏமாத்துனா எப்படி நான் ஒத்துக்க முடியும்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, வந்திருக்கிறது தீபாவா அப்படின்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அம்மா இது தீபா தான், தயவு செஞ்சு அடுத்த வார்த்தை எதுவும் பேசிட்டு பிரச்சனை உண்டாக்காதீங்க அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்றாங்க, எப்படி கார்த்தி பிரச்சனை உண்டாக்காம இருக்க முடியும்? தீபாவோட இடத்துல எவ்வளவு ஒருத்தி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றது ரொம்ப தப்பு, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேரா ஐஸ்வர்யா கிட்ட, அண்ணி பிரச்சனையே பெருசாக்காதீங்க அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகமா இருந்துச்சு, இவ வந்து கண்டிப்பா தீபா இல்லை அப்படின்னு. இப்ப நிரூபணம் ஆயிட்டு நீங்க இனிமே என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அபிராமி நேரா வந்துட்டு கார்த்தியை பார்த்து, கார்த்தி இவ தீபா இல்லைன்னா நம்ம தீபா எங்க அப்படின்னு கேட்க கார்த்தி அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. அப்ப கீதா சொல்றாங்க, ஆஃப், நான் வந்துட்டு தீபா கிடையாது, நான் கீதா தான். அப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? கார்த்தி தான் வந்துட்டு என்னை நடிக்க சொன்னாரு, நான் நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு அபிராமிக்கு தூக்கி வாரி போடுது. அபிராமி டக்குன்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமிக்கு மூச்சு விட முடியல. அப்ப இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து, அண்ணி இதுக்குதான் நான் இத்தனை நாளும் அம்மாவை காப்பாத்துறதுக்காக தீபாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருந்தேன். நீங்க எதுக்காக இப்படி வந்து பிரச்சனை உண்டாக்குறீங்க? உங்களுக்கு அப்படி அம்மா என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப திட்டுறாரு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க, தம்பி அதுக்காக எவ்வளவு ஒருத்திய நீங்க வீட்டுல தீபான்னு நடிக்க வச்சுட்டு கொண்டாந்து நிக்க வச்சா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இவ தீபா கிடையாதுன்னா இவ இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்கமிங் எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக வந்து தீபா இல்லை கீதான்னு ஒரு நாள் தெரிய வரும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு.